மனதனில் உள்ளளவும் பாகியத்தோடென்னை பாங்குடனே ரட்சிக்கவும் பக்தியாய் உன் பாதம் நித்தம் தரிசித்த வாலரு கருள் புரியவும் சிறுபிணிகள் அணுகாமல் செங்கலியன் அணுகாமலும் சேயனிட பாகியம் செல்வங்களை தது ஜெயம் பெற்று வாழ்ந்து வரவும் பேர் பெற்ற காலனை பின்தொடர ஒட்டா. வாங்க நமஸ்காரம். நம்ம கொலுவை போய் பார்க்கலாம் வாங்க. வைக்கிறதுனால நம்மளும் வந்து அடுத்த வாளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். அடுத்த வாளும் நம்மள்ட்ட இருந்து கெயின் பண்ணி போறா. இன்வால்வ்மெண்ட் தான் இதுல ஜாஸ்தி. என் பையனும் ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணா. ஸ்டாண்ட் எல்லாம் அவன் தான் செட் பண்ணி தந்தான். எக்ஸாம் நடந்தா கூட அவனும் வந்து ஹெல்ப் பண்ணா நிறைய. இவாதான் பாக்குற பொம்மை எல்லாம் வாங்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் கிரியேட் பண்றது. அது அங்க வச்சா நல்லா இருக்கும், இது இங்க வச்சா நல்லா இருக்கும்ட்டு பேக் போன் மாதிரி ரெண்டு பேருமே கொலுவுக்கு. நம்ம ட்ரெடிஷனை நம்ம மறந்துட கூடாது இல்ல. ஆமா, அத அப்படியே கொஞ்சம் கடைபிடிப்போம். அப்படி அரேஞ்ச்மெண்ட் ஃபுல்லா அவ உழைப்பு தான். ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகையே புவனேஸ்வரி தேவியே மங்களம் ஸ்ரீதேவி மங்களம் அம்பா மங்களம் ஜெகதம்பா மங்களம் தேவியே மங்களம் ஸ்ரீதேவி மங்களம் அம்பா மங்களம் ஜெகதம்பா மங்களம். 10 விரல் மோதிரம் எத்தனை பிரகாசமது தாடகம் தண்டை கொலுசும் பச்சை வைடூரியம் எச்சையாய் இழைந்திட்ட பாதச்சிலம்பின் ஒலியும் முத்துமோ குத்தியும் ரத்தின பதக்கமும் மோகன மாலை அழகும் முழுதும் விடோரிய புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாலி அழகும் சுத்தமாயிருக்கின்ற காதினில் கம்மலும் செங்கையில் பொன் கங்களும் ஜகமெல்லாம் விலை பெற்ற முகமெல்லாம் ஒளியுற்ற சிறு காது கொப்பின் அழகும் அத்திவரதல் தங்கை சக்தி சிவரூபத்தை அடியனால் சொல்ல திறமோ அழகான காட்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே. வெல்கம் டு நவராத்திரி 2025. அண்ட் இந்த வருஷம் எங்களோட தீம் வந்து ஆதி அந்தம், சிருஷ்டி டு மோக்ஷா. ரேண்டமா எல்லா அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாமே மிக்சடா இங்க வச்சிருக்கோம். அந்த சைடு வந்து ஹியூமன் பீயிங்ஸோட வந்து இந்த பகடை இதுல வந்து போட்டு ஒவ்வொரு பொருளா பொருள் எல்லாத்தையும் வைக்கிறதையும் அண்ட் இது திரௌபதியோட 3 பேரும். அதனால திரிசக்திகளும் வந்து எங்க விவாகங்களை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த ஒரு ஸ்வரூபம், அந்த 3 பேரோட கம்பைன்டு ஸ்வரூபம் தான் தத்தாத்திரேயர். ஸோ அவர் வந்து ஒரு சிறந்த ஒரு ஞானி. அவர் வந்து ஒரு குருக்களுக்கெல்லாம் குரு. பரசுராமருக்கு, அர்ஜுனருக்கு, அந்த மாதிரி நிறைய பேருக்கு அவர் வந்து குரு. ஆனா அவருக்குமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குரு. அவருக்கு கற்றுக் கொடுத்தது வந்து 24 அம்சங்கள். வளையலமன் அண்ட் துர்காலட்சுமி, சரஸ்வதி, அப்புறம் இங்க வந்து ஒரு குபேர லட்சுமியோட அம்சம். கோவில் திருக்கல்யாணம் சீன் செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த பக்கம் வந்து சித்திரை திருவிழா. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆன்மீக நவராத்திரி 2ஆம் வருட குழுவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இங்கே பசுமையான வயல்கள் சூழ்ந்த அழகிய கிராமம். அதில் அமர்ந்த இசைக்கலைஞர்கள் கண்களுக்கு விருந்து படைக்கின்றனர். முதல் படிநிலையாக அம்பிகை தேவியின் சிலைகள் அழகாக அலங்கரித்துள்ளன. தம்பதிகளின் குடும்ப வாழ்வையும் சமூக ஒற்றுமையையும் பிரதிபலிக்கின்றன. 2ஆம் படிநிலையாக நவதுர்க்கைகள், அடுத்து விஷ்ணுவின் 10 அவதாரங்கள், பாரம்பரிய நடன காட்சிகள், அடுத்து நவகுஞ்சரா. மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் 9 விலங்குகள் இணைந்த உருவமாக இங்கே காட்சியளிக்கின்றார். மேலும் தம்பதியரின் காட்சிகள் செட்டியார் மற்றும் பிற தம்பதிகளின் குடும்ப வாழ்வையும் சமூக ஒற்றுமையையும் பிரதிபலிக்கின்றன. மேலும் கலசம் வளமும் புனிதத்தையும் குறிக்கின்றது. தாம்பூலம் மற்றும் குதிரை வீரத்தையும் ஆற்றலையும் பிரதிபலிக்கின்றது. கொலுவின் மிக முக்கிய அங்கமாக பக்தர்களின் மனதில் என்றும் நிலைத்து நிற்கும் இடமான ஸ்ரீ கிருஷ்ணரின் பிருந்தாவனம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. கோகுலவாசிகள் ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணரின் புல்லாங்குழல் இசையை கேட்டு மகிழ்ந்தனர். மாடுகளை மேய்க்கச் செல்லும் போது அவரின் சிரிப்பும் இளமையும் அனைவரின் உள்ளங்களையும் கவர்ந்தது. ராதையும் கோபியரும் அவரது லீலைகளை ரசித்தனர். இறுதியாக உண்மையான அன்பின் வெளிப்பாடு சொந்தமாக்கல் அல்ல, எதிர்பாராமல் தருதல் மற்றும் பிறரின் சந்தோஷத்தில் நம்மை காண்பது. இவ்வாறு நமது ஆன்மீக கொலு கலாச்சார பயணத்தை முடித்தது. பார்த்தும் கேட்டும் மகிழ்ந்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. எத்தனை ஜனனம் எடுத்தேனோ தெரியாது இப்பூமி தல் நிலம்மா. இனியாகிலும் கிருபை வைத்தென்னை ரட்சியும், இனி ஜனனம் எடுத்திடாமல் முக்தி தர வேண்டும் என்றுன்னையே தொழுது நான் முக்காலும் நம்பினேனே. முன்னுப்பினும் தோணாத மனிதரை போல நீ முழித்திருக்காதே அம்மா. வெற்றி பெற உன் மீது பக்தியாய் சொன்ன கவி விருத்தங்கள் 11ஐயும் விருப்பமுடன் நீ கேட்டு அளித்திடும் செல்வத்தை விமலனாரேச போரா. அத்தனிட பாகத்தை விட்டு வந்தெல்லரும் குறைகளை தீருமௌமா. அழகான காட்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே.